வணக்கம். சிம்ம ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். காரணம் கிரக மாற்றங்கள். கிரக மாற்றங்களால் மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், கெடு பலன்களும் இருக்கும், அவயோக பலன்களும் இருக்கும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் இம்மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். கிரகங்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. காரணம், அஷ்டம சனியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பாதை செல்லுவதால் அஷ்டம சனியில் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது, துன்பங்கள் இல்லாமல் இருக்காது. அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை என்பது பல வகையான பிரச்சனைகளுக்குள் இருப்பதினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை நீங்கள் தேட வேண்டும். கிரகங்கள் எந்த நேரத்திலும் எந்த வகையான பலன்களை தருவது என்பது ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி. இந்த மாதிரி காலங்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனைத்து ராசிக்காரர்களும். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் மனம் தளராமல் பொறுமை நிதானமாக இருந்தால் வெற்றி பெறலாம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி திங்கள்கிழமை இரவு 11:16 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை, நிதானம், புதிதாக தொழில் தொடங்குவது ஆகாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் செய்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். புதிதாக ஊர் பிரயாணம் என்றால் 2.25 நாட்கள் தவிர்த்து அதற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்யலாம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 1:36 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது கடினமான சூழ்நிலையாக இருக்கும். பேசும் வார்த்தையில் சில பிரச்சனைகள் வருவதினால் பொறுமை, நிதானம் மிக அவசியம். அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் நீசம் பெற்று 3ஆம் ராசியில் அமர்ந்து புதனுடன் இருப்பதினால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை குறைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் சற்று நிதானமும் பொறுமையாக சிந்தித்தால் அந்த கஷ்ட காலத்தை கூட உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ளலாம், நிதானமாக சிந்தித்தால்தான். அடுத்ததாக சுக்கிர பகவான் 4ஆம் ராசியில் விருச்சக ராசியில் அமர்ந்திருப்பதினால் பொருளாதார உயர்வு, நீங்கள் கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பது, நீங்கள் செய்கின்ற தொழிலில் வருமானம் அதிகமாக இருப்பது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக இருந்தார், அவர் வக்ரம் பெற்று இருந்தார். இந்த ஐப்பசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டம சனியின் தாக்குதலை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். திடீரென்று வளர்ச்சியும் திடீரென்று வீழ்ச்சியும், உறவு சிக்கல்களையும் மன போராட்ட நிலையும், எத்தனை முயன்றாலும் அதில் வெற்றி என்பது எளிதில் கிடைக்காமல் கடினமான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தள்ளி கொண்டு போவார். நிதானமாக சிந்தித்தால் வெற்றி பெறலாம். ராகு பகவானை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தில் இருப்பது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 8லே ராகு இருக்கிறார் என்றால் மறைமுகமான தொல்லைகளோ, மறைமுகமான நோய்களோ, மறைமுகமாக வருகின்ற
சில தீய சக்திகளால் உங்களுக்கு பல வகையான சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு 10ஆம் ராசியில் அமர்ந்திருந்தது. அந்த 10ஆம் ராசியில் அமர்ந்த குரு பகவானும் வக்ரம் பெறப்போவது. குரு பகவான் வக்ரம் பெற்றால் உங்களுக்கு சாதகமான பலன்களாகவே இருக்கும், பாதகம் இருக்காது. நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டம சனியில் சனி பகவான் அமர்ந்த சில மாதங்களிலே குரு பகவான் 11ஆம் ராசிக்கு வந்து வருவதினால் உங்களுக்கு அஷ்டம சனியில் வருகின்ற பாதகங்கள் சற்று குறைந்து நற்பலன்களாகவே இருக்கும். குரு பகவான் இருக்கின்ற இடமும் பார்க்கின்ற பார்வையும் மிகவும் உங்களுக்கு பலமாக அமருவதால் உங்களுக்கு அஷ்டம சனி ராகு கேதுக்களால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பெரிதளவு காப்பாற்றுவார் என்று சொல்வதை விட தாக்கு பிடிக்க முடியும், உங்களாலேயும் முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் என்பதற்குண்டான வழிகளை நீங்களாகவே முயற்சி செய்து சாதிப்பீர்கள். அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் சென்ற மாதம் இருந்தார், இந்த மாதமும் இருப்பார். அதற்கு பிறகு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 12ஆம் ராசியில் அமரும்போது வக்ரம் பெறுவார். அப்படி வக்ரம் பெறும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிகளால் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கின்ற செவ்வாய் பகவான் கடகராசியில் அமர்ந்து நீசம் பெற்று வக்ரம் பெறுவதால் தொழிலில் தடை, வருமானத்தில் தடைகள் ஏற்படும், உறவுகளால் சிக்கல் ஏற்படும், இரத்த பந்தங்களால் சில தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், நண்பர்களிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆகையால் இம்மாதத்தில் தடைகள் விலகி நற்பலன்கள் கிடைத்தாலும் உங்களுடைய மனநிறைவு என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா பலமாக இருந்தால் பாதகம் இருக்காது, சாதக பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.